வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு நான் பண்ண போகிறேன். அது என்னென்னா சுட்டத்தேங்காய் குழம்பு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான சவ் கறி நான் பண்ணிவிட்டேன். அது ஃப்ரையாக இருந்தால் கூட ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் தான் விட்டேன். அதனால் அதை காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது அந்த குழம்பு பண்ணலாம். எண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். அதுக்கப்புறம் கடுகும் கடலைப்பருப்பும் இதை போட்டு கொஞ்சம் இது கடுகு வெடிச்சப்புறம் கடலைப்பருப்பை கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா நம்ம இந்த கட் பண்ணி வச்ச சவுச்சவை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு பெரட்டிக்கலாம். அது ஒரு பெரட்டினோடனே நம்ம கொஞ்சமாக அதில் மஞ்சப்பொடியை போட்டுக்கலாம். மஞ்சப்பொடியை போட்டுட்டு எல்லாத்தையும் மறுபடியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கேஸை சின்னதாக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போட வேண்டிய நல்ல மசாலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் ரொம்ப கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அதனால் அப்புறம் இதை உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே தனியா பவுடரும் அப்புறம் இந்த தனியாவும் மிளகாயும் சேர்ந்து அரைச்ச கறிக்கு போடுற பவுடரும் அப்புறம் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டது அது எல்லாத்தையும் அது 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதை கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம கலக்கிட்டு அதையும் இந்த காய் கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுதான் காரத்துக்கு. அப்புறம் அது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம சுட்ட தேங்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு அரைக்க வேண்டிய மசாலா 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 7-8 வத்த மிளகாய். இது முதல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விடாமல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா எல்லாம் செவந்ததுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வலையை வச்சுக்கலாம். நம்ம ரொட்டியெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த நெட்டை வச்சுட்டு நம்ம தேங்காயை இதில் வச்சுக்கலாம். தேங்காயை அந்த வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அந்த உள்பக்கம் இந்த நெருப்பில் படுற மாதிரி வச்சுக்கணும். ஆனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். அந்த நாளில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே குமுட்டிலேயே போட்டுடுவா. அது நல்லா அது வெந்து கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ அந்த வசதியெல்லாம் இல்லாததுனால இது மாதிரி நான் அதை சுட்டு எடுக்கிறேன். இது நல்லா சுடணும். உள்ளுக்குள்ளே நல்லா கொஞ்சம் கருகினாப்பில் ஆகணும். அது குமுட்டியில் போட்டால் ரொம்ப ஜோராக வரும். நல்லா 2-3 தேங்காயை உடைச்சே போட்டுருவா அப்படியே. அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அதை நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கலாம். எடுத்துகிட்டு கொஞ்சம் இது மாதிரி நல்லா வெந்து ப்ரௌன் ஆனப்புறம் நம்ம ஒரு கத்தி எடுத்து நிம்பினாலே அது ஃபுல்லாகவே வந்துடும். அப்புறம் இதை பீஸாக கட் பண்ணி இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்கணும் அந்த குழம்பு மசாலாவுக்கு. இப்போ நான் அந்த பொடிக்க வேண்டியதெல்லாம் முன்னாடி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதெல்லாம் மிக்சியில் போட்டுட்டு இது பொடிச்சுட்டு வரலாம். பொடிச்சுன்னு வந்ததுக்கப்புறமா இந்த தேங்காயை சின்னதாக நறுக்கிட்டு இதுவும் கூட போட்டு ஒரு திருப்பி கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் ஃபுல்லாக அரையாமல் ஒன்று வாயில் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் அதை அரைப்பாக ஃபுல்லாக அரைக்க மாட்டேன். இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் விட்டுட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முதல்ல கடுகு இங்கே மெந்தியம் இது 2த்தையும் போட்டு வறுத்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறம் இந்த மெந்தியத்தையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துன்றதுக்கப்புறமா நான் இங்கே வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும். இதை நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். அப்போ தான் அது நல்லா வதங்கி கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா ப்ரௌனாக இது வதங்கணும். வதங்கினப்புறம் அதை எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம அந்த எண்ணெயிலேயே அதுலேயே கொஞ்சம் பாக்கி எண்ணெய் இருக்கும் இல்லையா, அது இருக்கட்டும். அதில் இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கோமே, அந்த புளியை இதில் விட்டுலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நீங்கள் சாம்பாருக்கெல்லாம் கரைக்கிற அளவு கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் மஞ்சப்பொடியும் நம்ம போட்டுக்கலாம். மஞ்சப்பொடியை போட்டுனதுக்கப்புறம் உப்பையும் நம்ம இதோடு போட்டுக்கலாம். நான் இதை உப்பு இதுக்கு சேர்த்துட்டேன். இந்த நீங்கள் வெண்டைக்காயிலையும் பண்ணலாம், கத்திரிக்காயிலையும் இது பண்ணலாம். எல்லாத்துக்கும் 2மே இது நல்லாயிருக்கும். முருங்கைக்காயிலையும் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து இந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சது எல்லாத்தையுமே போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி அந்த தேங்காய் ஒன்று வாயில் கடிக்கிற மாதிரி கிடைக்கும், சின்ன பீசஸ். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா சேரட்டும். அதாவது நம்ம அரைச்சி விட்ட மசாலாவும் அதுவும். அதுக்கப்புறம் நம்ம பெருங்காயத்தையும் இதுக்கு போட்டு கொடுத்துடலாம். இந்த பெருங்காயமும் நான் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இலக்கினப்புறம் கடைசியாக நம்ம நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயையும் இது கூட ஆட் பண்ணிடலாம்.
இது பாருங்க, இப்போ நான் ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகணும். அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கும். இதையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ஒன்றா சேரட்டும். சேர்ந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு அச்சு வெல்லத்தை நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அந்த வெல்லத்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இது எப்படி இருக்குன்னா அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். வந்து ஆற்றுல பண்ணினாக்கா எல்லாருமே அவ்வளோ சாப்பிடுவா. இதை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது அந்த காலத்தில் வந்து வடை எல்லாம் பொரித்து சாப்பிடுவா. இப்போ பொரிக்காததுனால நம்ம சுட்டு அப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அப்பளத்தையும் சுட்டு இது கூட சாப்பிடலாம். இதை பாருங்க, இது வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த காரசாரமாக இருக்கும் இந்த கறி கூட. ஏன்னா நம்ம எண்ணெயை போட்டு ரொம்ப வதக்கலை இல்லையா. இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் வெடிச்சிருக்கேன்னா வந்து அப்பளத்தையும் சுட்டு வச்சுட்டுருக்கேன். இது மாதிரி போட்டுட்டு இதை பிசைஞ்சு ஒரு அப்பளா துண்டையும் தொட்டுண்டு நம்ம அந்த காயையும் தொட்டுன்னு சாப்பிட்டாக்கா அவ்வளோ நல்லா இருக்கும். இது நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இட்ஸ் அ பிளிஸ் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச